தூங்குறோம். அப்புறம் 9 மணிக்கு டைனிங் டேபிளுக்கு வருவோம். சாப்பிடும்போது இந்த மனசு சொல்லும், ச்சே, என்ன இருந்தாலும் இன்னைக்கு வாக்கிங் போயிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுது இந்த மனசு. அப்புறம் மறாவது நாள் சாயந்தரம் டிசிப்ளின், காலையில் 5 மணிக்கு நான் கட்டாயம் வாக்கிங் போவேன் அப்படின்னு 5 மணிக்கு அலாரம் வைக்கிறது, வச்சுட்டு அப்புறமேலு காலையில் 5 மணிக்கு அலாரம் அடிக்கும். ஏங்க, வெளியில் பிப்ரவரி மாதம் குளிராக பெய்யுதுங்க, இதில் எவனாவது வாக்கிங் போவானா? அலட்டிக்காத, தூங்கு அப்படின்னு பெட்ஷீட்டை போட்டு படுத்து தூங்குறோம். அப்புறம் பழையபடி 9 மணிக்கு வருவோம். 9 மணிக்கு வரும்போது இந்த மனசு சொல்லு, சாச்சா சாச்சா சாச்சா, நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன், என்ன இருந்தாலும் இன்னைக்கு நான் வாக்கிங் போய் தீர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, உங்கள் மனம் அப்படிங்கிற நாற்காலியில் நீங்கள் 5 மணிக்கு அலாரம் வைக்கும்போது வேற ஒரு மேனேஜர் உட்கார்ந்துருக்கார், அவர் தான் அந்த முடிவு பண்ணுறார். காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கும் போது அந்த பழைய மேனேஜர் இல்லை, உங்ககிட்ட புது மேனேஜர் உட்கார்ந்துருக்கிறார், அவர் தான் அழட்டிக்காத தூங்கு அப்படிங்கிறார். அவரை பேச்சு கேட்டு தூங்கிட்டு மீண்டும் மறுபடியும் டைனிங் டேபிளுக்கு 9 மணிக்கு வரும்பொழுது பழைய மேனேஜரும் அங்கே இல்லை, புதுசாக ஒரு மேனேஜர் இருக்கார், அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறார், நீ தப்பு பண்ணிட்ட தப்பு பண்ணிட்டேன்னு தப்பு பண்ணிட்டேன். ஆக நாம் அனைவரும் தனி ஒரு நபர் அல்ல, இதுக்குள்ள ஒரு பெரிய கும்பலே உள்ளுக்குள்ள. அந்த கும்பலுக்கெல்லாம் ஒரு டிசிப்ளின், அதுதான் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லக்கூடியது. டெய்லி வாக்கிங் போனால் பிற்காலத்தில் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், சர்க்கரை வியாதி வராது, பல நன்மைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அதை நம்மளால கடைப்பிடிக்க முடியல அப்படின்னா, அதற்குத்தான் அந்த சோம்பேறித்தனத்தை போக்குவதற்கும் இந்த அனுசாசன் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுகிறது. எங்க இந்த அனுசாசனம், செல்ஃப் டிசிப்ளின் தேவைப்படுதுன்னா, மனம் அலைப்பாயும் போது, கவனம் சிதறும் பொழுது, எண்ணங்களை உங்களை இழுத்து செல்லும் பொழுது, நீங்களே உங்களுக்காக விதித்து கொள்ளும் ஒரு ஒழுங்குமுறைதான் அனுசாசனம். அப்போதுதான் மனம் அமைதியடைந்து மறுபடியும் தன்னிலைக்கு வரும். நெறிமுறையின் நோக்கம் சந்தோஷம்தான். ஏன்னா டிசிப்ளின்ங்கிறது உங்களை வருத்தப்படுத்துவதற்கு அல்ல. இப்போ பாருங்க, சர்க்கரை வியாதிக்காரருக்கு தெரியும், அவர் சர்க்கரை சாப்பிடக்கூடாது, அதை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு கொழுப்பு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், நல்ல ஃபேட்டாக சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல குலோப்ஜானாக சாப்பிட்டுட்டு இருந்தா வயிறும் குலோப்ஜான் மாதிரி வருது. ஆனால் பிரச்சனை எங்கு வருது அப்படின்னா, இது ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, ஆனால் பிற்காலத்தில் ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துது. அப்படின்னா அது ரஜசிக் சந்தோஷம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா சந்தோஷத்துல 3 வகை நமக்கு சொல்றார். ரஜசிக் சந்தோஷம், தமசிக் சந்தோஷம், சாத்விக் சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எது ரஜசிக் சந்தோஷம் அப்படின்னா, ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ஆஹா என்ன அற்புதம் அப்படின்னு. என்ன உதாரணம் சொல்லலாம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தான். என்னதுங்க? சரக்கு. டாஸ்மாக் குடிச்ச உடனே அப்படியே வானத்தில் பறப்பது போல இருக்கும், மப்பு தீந்த உடனே காசல் முன்னாடியே கொண்டு வந்து போடும். சாத்விக், அதாவது அது ரஜசிக் சந்தோஷம். ஆரம்பத்தில் நல்ல உற்சாகமா இருக்கும், கடைசியில் கல்லீரலை காதலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சிகரெட் குடிக்கிறதும் ரஜசிக் சந்தோஷம். குடிக்கும்போது ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கும், ஆனால் கடைசியில் அது சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் நுரையீரலை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா ஆரம்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்து முடிவு சுபமில்லாமல் போகிறது ரஜசிக் சந்தோஷம். தமசிக் சந்தோஷம் அப்படிங்கிறது என்னன்னா, இது சந்தோஷமா சந்தோஷம் இல்லையானே நமக்கே தெரியாது. அதாவது இந்த சிறங்கு வந்தவன் சொரிப்பான், சொரிய சொரிய சுகமா இருக்கும், சே என்ன சுகமா சொரிறீங்க அப்படின்னா, ஐயா இது சுகமா, இந்த வேதனை எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அது போல என்ன, இது தமசிக் சந்தோஷம். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாவே இருக்காது. இந்த காஃபி குடிக்கிறது கூட அப்படித்தாங்க.
ஒரு தமசிக் சந்தோஷம் தான். என்னங்க 5 காஃபி 6 காஃபி குடுக்குறீங்க, எவ்வளவு தான். என்னங்க 5 காஃபி 6 காஃபி குடுக்குறீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. அவனை கேட்டா தெரியும். ஏன்னா இதெல்லாம் ஒரு சந்தோஷமா? ஏன்னா அடிமைப்பட்டு இருக்கும். இது போல் இது தமசிக் சந்தோஷம். ஆக சாத்விக்கான சந்தோஷம் என்ன அப்படின்னா, எது சாத்விக்கான சந்தோஷம் அப்படின்னா, ஆரம்பத்துல தொடங்குவதற்கு கஷ்டமா இருக்கும், இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் போல. ஆனால் பிற்காலத்தில் அது நமக்கு நல்ல ஒரு பலனை தரும். ஆக நல்ல பலன்னு தெரிஞ்சும் அதை தட்டி கழிக்காம, சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காம அதை கடைப்பிடிக்க அனுசாசன் அப்படிங்கிறது நமக்கு தேவை அப்படின்னு குருஜி சொல்றார். அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நீங்க சந்தோஷமாக இருந்த நேரத்தை எல்லாம் வாழ்க்கையில நினைச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க சந்தோஷமா இருந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, உங்க ஆன்ம சுகத்தில் ஆன்மாவுடன் ஒன்று இருக்கும் பொழுதுதான் நீங்க சந்தோஷமா இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். சில உதாரணங்கள் சொல்றேன். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு சிம்பிள் சந்தோஷம் அப்படிங்கிறது பதஞ்சலி அழகா சொல்லியிருக்கிறார். ஹாப்பினஸ் உடைய மெக்கானிசம், தொழில்நுட்பம் எப்பொழுது வேலை செய்கிறது, எப்படி வேலை செய்கிறது, ஹாப்பினஸ் எப்படி வேலை செய்கிறது, அதனுடைய தொழில்நுட்பம் என்ன, மெக்கானிசம் என்ன அப்படின்னா, உங்க மனம் எப்போ இருப்பின் ஆழ்நிலைக்குள் போகிறதோ அப்போ நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க சந்தோஷத்தை அனுபவித்திருந்தால் உங்க மனம் அப்படிங்கிறது அந்த இருப்பின் ஆழ்நிலையில ஒன்று இருக்கும் பொழுது அந்த சந்தோஷம் ஏற்படுகிறது. அது எந்தெந்த இடத்துல வருது அப்படின்னு பாருங்க. நீங்க சந்தோஷமா இருந்த காலகட்டத்தில எல்லாம் நீங்க இருப்பு நிலையில ஆழ்ந்திருந்தீங்கன்னு அர்த்தம். ஒரு சிம்பிள், இப்போ ஒரு ஃபோன் இருக்கு, இது பழைய ஃபோன் அப்படின்னு வச்சுக்குங்க. இது என்னங்க பழைய ஃபோன், ஒரு புது ஃபோன் வாங்கினா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபோன் வாங்குறீங்க. ஏன்னா பழைய ஃபோனில் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லை, புது ஃபோனில் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. எது வரைக்கும் உங்கள் சந்தோஷம் நீடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய புது ஆப்ஷன்ஸ் எல்லாம் கற்றுக்கிற வரைக்கும் உங்கள் மனம் அந்த இருப்பின் ஆழ்நிலைக்கு போகிறதுனால அது ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதா நீங்கள் நினைக்கிறீங்க. கொஞ்ச நாளில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பழகின உடனே நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, அந்த ஃபோன் போர் அடிச்சிடும். அதை நீங்கள் தூக்கி வீசிட்டு வேற ஒரு பொருள் மேலே ஜம்ப் ஆகி போறீங்க. ஏன்னா சந்தோஷத்தினுடைய மெக்கானிசம் இப்படித்தான் வேலை செய்கிறது. அப்போ இந்த இருப்பின் ஆழ்நிலையில் எது உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது தான் குருஜி அவர்கள் இதில் சொல்றார். இந்த மனதை இருப்பின் ஆழ்நிலைக்கு கொண்டு போனால் சாத்விகமான சந்தோஷத்தை உங்களால் உணர முடியும். அந்த சாத்விகமான சந்தோஷம் அப்படிங்கிறது ஆன்மாவுடன் ஒன்று இருப்பது தான். அது ஞானத்தினாலும் தியானத்தினாலும் பல புதுமைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த மனம் இருப்பின் ஆழ்நிலைக்கு போகுங்கிறத பற்றி தான் அவர் சொல்றார். இல்லை அப்படின்னா உங்க மனம் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதா உங்கள் மனம் இந்த 5 சென்ஸ் கூட வெளிநோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றார். எப்படி இருக்கும் அப்படின்னா, சாப்பிட்றது, உங்களுக்கு கேட்கறது, நேரம் பார்க்கறது சொல்லவே வேண்டாம். எல்லாரும் ஒரு இதய தெய்வம் வச்சிருக்கோம், அதை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் உங்கள் மனசு அதிகமாக இருக்குது. நைட்டு 11 ஆனாலும் சச்ச நல்லா இருக்கு, ஃபேஸ்புக் போயிருமா, அது போயிருமா, இது போயிருமா, என்கிட்டாலும் கிடைக்காதுன்னு. ஏன்னா உங்கள் 5 சென்ஸில் அந்த பார்க்குற சென்ஸுக்கு போகும், இல்லைன்னா கேட்குற சென்ஸுக்கு போகும், இல்லைன்னா அதிகமாக சாப்பிட்ற சென்ஸுக்கு போகும், இல்லைன்னா டச் தொட்டுணர்வு உங்களுக்கு தெரியும். இப்படி உங்கள் மனம் அப்படிங்கிறது இந்த 5 நிலையில் அப்படியே வெளிப்பயணம் போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றார். அப்படி இல்லை அப்படின்னா தூக்கத்துக்கு போவீங்க. உங்கள் மனம் இல்லைன்னா ஞாபகம் அப்படிங்கிறது இறந்த காலம் எதிர்காலத்தை பற்றி இந்த மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்போ அதை சொல்லிட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க பாருங்க, ஒரு சினிமாவை பார்க்குறீங்க சொல்றார். என்ன செஞ்சாலும் இடுப்பு வலி, முட்டி வலி, கால் வலின்னு வருது. ஆனா ஒரு சினிமா பார்க்கும் பொழுது எந்த வழியும் தெரியறது இல்லை. அப்படியே உட்கார்ந்து அந்த சினிமாவை பார்த்துக்கிட்டே இருக்கும்.
கைவலி, கால்வலி, உடல் வலி எதுவும் வர்றதில்ல. காய்ச்சலாக இருந்தாலும் அது தெரியறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதனோட அப்படியே ஒன்றி போயிடுறீங்க. அதுவாகவே நீங்க மாறிடுறீங்க அப்படின்னு சொல்றார். அதுவல்ல நீங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். இப்ப பாருங்க, ஒரு சினிமா பார்க்கும்போது பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் சொல்றாரு. வில்லன் ஹீரோவை அடிக்கும்போது இங்கே நடந்திருக்கு. பல சினிமா தேட்டர்களில் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் படம் நடந்ததுன்னா, நம்பியார் எம்ஜிஆர் அடிக்க போனா இவன் அருவாலை தூக்கி ஸ்கிரீன் மேலே வீசி, தலைவா எடுத்துக்க அப்படின்னு ஸ்கிரீன் எல்லாம் கிழிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படம் வேற, நான் வேற அப்படின்ட்டு அல்ல, அதோட ஒன்றி போயிருக்காங்க. துலாபாரம்னு ஒரு படம் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையெல்லாம் தண்ணியில் போட்டு கொன்று, கிணத்துல கொன்று, அந்த துக்கமாக இருக்கும் பொழுது அந்த சினிமா தேட்டரை விட்டு மக்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டரே அமைதியாக இருக்கும். மேலே இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சபங்கள் நடந்து வர்றது போல நடந்து வருவாங்க. ஏன்னா அந்த துக்க காட்சியில் அவங்க அப்படியே ஒன்றிட்டாங்க. ஏன்னா எதுவாக இருக்கோ அதோட நீங்கள் ஒன்றி போயிடுறீங்க அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் தான் ஒருத்தனுக்கு செருப்பை தூக்கி ஒரு சீர்திருத்தவாதி வீசினாருங்கிறத பற்றி குருஜி சொன்னார். காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு அவர் ஒன்றி போயிட்டாரு. அதற்கு காரணம் என்னன்னா, அழகா இதில் குரு என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த ஐம்புலன்கள் இருந்து உங்களை விடுவிச்சுக்குங்க. பார்க்கறது, கேட்கறது, இது போல இருக்கிற 5 சென்ஸ்ல இருந்து விடுவிச்சுக்குங்க. அதுவல்ல நீங்கள். பார்க்கும் பொருளிலிருந்து பார்வையை பார்ப்பவரின் அவர் இயற்கை தன்மையான ஆன்மா அதில் ஒடுங்குவதே யோகா அப்படிங்கிறார். அதாவது பார்க்கும் பொருளிலிருந்து பார்வையை பார்ப்பவரின் அவர் இயற்கை தன்மையான நான் அதில் ஒடுக்குவதே யோகா. யோகா என்ன பண்ணுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையெல்லாம் தவிர்த்து இப்போ கண்ணில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த கண்ணை எதை பார்க்கிறது? மனம் அப்படிங்கிறது உட்புறமாக இருந்து உங்கள் கண்களின் மூலியமாக அந்த காட்சியை பார்க்கிறது. அந்த காட்சி தான் நீங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த காட்சி அல்ல நீங்க. அந்த பார்க்கும் உங்கள் மனம்தான் நீங்க. அந்த ஆத்மாவுடன் ஒன்றும் பொழுதுதான் சந்தோஷமாக இருக்க முடியும். எப்போதெல்லாம் நீங்க வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆனந்தத்தை அனுபவித்திருந்தீர்களோ அப்போதெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் அந்த இயற்கை தன்மையான நான் என்கின்ற ஆன்மாவில் தான் இருந்தீங்க. அதுதான் சாத்வீகமான சந்தோஷம். அதை நாம் பயணம் பண்ணணும். அப்படி இல்லை என்றால் உங்கள் மனம் எங்க போகும்னா 5 சென்ஸ், 5 ஆக்டிவிட்டி ஆஃப் மைண்டுக்கு போகும் அப்படின்னு சொல்றார். 5 சென்ஸுக்கு போகும் முதல்ல, இல்லைன்னா 5 ஆக்டிவிட்டி ஆஃப் மைண்ட். அப்படின்னா அது என்ன சொல்றார் அப்படின்னா, பிரமாணா, விபர்யாயா, அடுத்தது விகல்பா, அடுத்தது மெமரி, அடுத்தது தூக்கம், ஸ்மிருதி அப்படின்னு சொல்றார். இந்த 5 சென்ஸை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கலாம். உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்கன்னா நன்றாக இருக்கும். அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணலாம். உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். என்ன ஒவ்வொருத்தராக சொல்லலாம். ஜெய் குருதேவ்ஜி, நான் நீலமோகன் பேசுறேங்க, அன்னூர்ல இருந்துங்க. சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. குட். சாசனா, அனுசாசனாவை பத்தி நம்ம தான் யோகா நெறிமுறையில இருக்கிறப்ப நம்மளே அனுசாசனாவை நிறைய நாமளே விதிச்சுக்கிறோங்க. ரொம்ப நல்ல விஷயங்க. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ ஒரு நம்ம பதஞ்சலி யோகா சூத்திரா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம உள்ள போக போக இன்னும் இன்டெப்தா போக போக ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு நல்ல முயற்சிஞ்சி, ரொம்ப நல்லா இருக்குஞ்சி. குட். நீலம் மோகன் சொன்னார். அடுத்தவங்க பகிர்ந்து கொள்ளலாம். சித்ராங்க சார். சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சுங்க சார். நீங்க சொன்னது இன்னும் ரொம்ப தெளிவாகவும் கிளாரிட்டியா இருந்தது. அப்போ நம்ம தமிழ்லயே போலாமா இல்ல ஆங்கிலத்துக்கு போலாமா? சார், குருஜி வாய்ஸ்ல இங்கிலீஷ்ல கேட்டுட்டு நீங்க தமிழ்ல சொல்லிடுங்க சார். ஒரு நாள் இங்கிலீஷ்ல கேட்கலாம். ஒரு நாள் இங்கிலீஷ். நான் அடுத்த முறை இங்கிலீஷ்ல போட்டு நம்ம அதை பத்தி குருஜி வாய்ஸ் கேட்கணும். உண்மைதான். ஏன்னா இப்ப டைம் இல்ல. ரெண்டையும் போட்டோம்னா இப்ப 1/2 மணி நேரம் இப்ப ரெடியா இருக்கு. ஆனா போடுற டைம் இல்ல. அடுத்த முறை நம்ம ஆங்கிலத்தில் போடலாம். போட்டுட்டு நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம். அப்புறம் சொல்லுங்க. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ்.
Your explanation is super. This is Dr. Geeta, ஜெய் Pollachi. குருதேவ்மா. இப்பதான் உங்களை பாக்குறேன் நானு. Explanation சூப்பரா இருக்குது. So if Sir. we hear Guruji's voice in English, that will be better, I think. I don't know. ஓகே, அடுத்த முறை குருஜி ஆங்கிலத்தில் பேசுவார், தமிழ்ல நம்ம அதை ஆமா ஆமா. பகிர்ந்து You're very good. Thank you. ரொம்ப சந்தோஷங்கம்மா கீதாம்மா. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். பொள்ளாச்சி டாக்டர். வணக்கம். சொல்லுங்க. நீங்க ரொம்ப கவனமா நேர்மறையான விஷயங்களாகவே இந்த விஷயத்த சொல்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றி. குட். அந்த விளக்கங்களை சொல்லும் போது நீங்க ரொம்ப கவனத்தோடு எதிர்மறையான வார்த்தைகளை தவிர்த்து நேர்மறையாகவே அதை சொன்னீங்க. அதுவும் அந்த நம்ம இரவு நேரத்துல தூங்க போற நேரத்துல ஒரு சில கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கவனத்தோட எல்லாம் இருக்கிறது இல்ல. நீங்க ரொம்ப கவனத்தோட சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். அப்பதான் அதுதான் பதஞ்சலி மகரிஷி சொல்றார், பேச்சை சுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றார். வாழ்க்கையின் வெற்றி தோல்வி எதை வைத்து நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படின்னா நீங்க பேசக்கூடிய பேச்சை பத்தி தான். அவர் இலக்கண வல்லுனர். நீங்க மார்க்கெட்டிங்கா இருந்தாலும், பிசினஸா இருந்தாலும், ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், சொசைட்டில நல்ல பேர் வாங்குற மாதிரி இருந்தாலும், இந்த பேச்சை எப்படி சுத்தப்படுத்துவதுங்கிறது தான் குருஜி அதை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். குட். அடுத்தது, இது வாரத்துக்கு ஒரு நாள்ங்கிறது அதிக நாட்கள் போற மாதிரி இருக்கும். வாரத்துக்கு 3 நாள் அல்லது 2 நாள்னு கூட்டிக்கலாமா? இல்லைங்க ஐயா, இதுதான் எல்லாருக்கும் ஏற்கனவே அந்த பேட்டர்ன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் பல அலுவலகங்கள் வேலைகள் இருப்பாங்க. அந்த ஒரு நாளாவது மிஸ் பண்ணாம அவங்க வரணும் அப்படிங்கறக்காக தான் பார்க்கலாம். பெரும்பான்மையான போர் விரும்பினாங்கன்னா பண்ணலாம். நாங்கள் ஒன்றும் இல்லை, 21 நாளும் எடுத்து முடிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் பாருங்க, இந்த ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணால் உடனே மசில்ஸ் பில்டப் ஆகாது. கொஞ்சம் நாள் போனால் தான் மசில்ஸ் பில்டப் ஆகும். அது போல் இந்த மைண்ட் அப்படிங்கிறது சில வார்த்தைகளை அசை போடுவதற்கும் கிரகிப்பதற்கும் சில அவகாசங்கள் எடுக்கும் பொழுது அது பில்டப் ஆகும். அதற்கு ஒரு வாரம் அவகாசம் இருப்பது ஜீர்ணிப்பதற்கு சுலபமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு ஹை நாலேஜ். இது நிறைய கூர்மையான விழிப்புணர்வு நமக்கு தேவை. பார்க்கலாம், பின்னாடி அதை நம்ம நிறைவு செய்யலாம். அடுத்தது, நன்றி. ஜெய் குருதேவ். லக்ஷ்மி நாராயணன் ஃப்ரம் சென்னை. ரொம்ப 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 நல்லா இருந்தது. அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப அந்த இலக்கணம், அந்த பதஞ்சலி யோகா ரொம்ப ஹையஸ்ட் ஆர்டர்ல இருக்கிறதுனால நம்ம தாய்மொழியில கேட்டா நல்லா புரியும். அதே நம்ம இங்கிலீஷ்ல கேட்டா நமக்கு அவ்வளவு தூரம் நமக்கு உள்ள போகுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் சுய கட்டுப்பாடுன்னு இருக்கேன். நமக்கு சுய கட்டுப்பாடு, ஒவ்வொரு செயலும் சுய கட்டுப்பாடு இருந்தானாக்கா நம்ம ஆன்மாவோட சேரறதுக்கு நிறைய வாய்ப்புகள், டிராவல் டுவர்ட்ஸ் இன்னர் சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு ஒரு நம்ம ஆங்கிலத்தில் போடுவது எங்க எல்லாரும் குருஜியோட சிஷ்ய பிள்ளைகள்னால குருஜி வாய்ஸை கேட்டவங்களுக்கு மற்ற வாய்ஸை கேட்க மனம் ஒத்து வராது. அதனால பரவாயில்ல, நான் என்ன பண்றேன்னா அது அப்படியே நம்ம கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்ல நான் தமிழ்ல சொல்ல ஆரம்பிக்கிறேன். அடுத்த வாரம் போட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் பார்த்துட்டு நம்ம பண்ணலாங்க. கட்டாயம் கட்டாயம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். சொல்லுங்க. நான் தேனியிலிருந்து அறிவுலம் பேசுறேன் ஜி. சொல்லுங்க. அருமையா இருந்தது. இப்ப நீங்க குருஜி டப்பிங்க்கு அவங்க தமிழ்ல கொடுத்தாங்க, நீங்க சொன்ன விளக்கம் அருமையா இருந்தது. இந்த தாய்மொழி தமிழிலே பண்ணும்போது நம்ம ஆழமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாமி. கண்டிப்பா நீங்க அதை கொடுங்க, நல்லா இருக்குது. ரைட். அடுத்தது மேகலாங்க சார். சொல்லுங்க சார். செஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ரொம்ப தேங்க்ஸுங்க சார். ஜெய் குருதேவ் சார். குட் குட். ஆனா வர்றவங்க எல்லாமே இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, ஜூம்ல 100 பேர் தான் வர முடியும். ஆனா ஒரு 180 பேருக்கு மேல பண்ணிட்டு இருக்காங்க. 80 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. நேரத்துல வந்தவங்க உள்ளுக்குள்ள வந்துட்டோம், போக முடியல. பரவாயில்ல, ஏன்னா அந்த வழக்கமா ஞானம் நம்ம எப்பவுமே எந்த சந்தோஷத்தில் இருக்கோம், ரஜசிக் சந்தோஷத்துல தான் இருப்போம். டபார்னு தூக்கும் 100, அப்புறமேல 20. அதனால் நம்ம நிதானமாகவே போலாம். சில விஷயங்களை நம்ம அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல வீடியோ போடுறேன். சில விஷயங்கள் முழுசும் போட முடியாது. சில அதை பார்க்காதவங்க அதுல பார்க்கட்டும். அது தொடர்ந்து ஆதரவுகள் அதிகமாக இருந்தால் 500 பேர் பண்ணக்கூடிய ஜூம் ரெக்கார்டிங்க்கு நம்ம போகலாம். இல்லைன்னா யூடியூபுக்கு போகலாம். மெல்ல மெல்லமா போகலாம். சந்திரன். ஜெயகுருஜி, ஏன்னா ஆங்கிலத்துல நிறைய கேட்டிருக்கிறோம், அதுல நிறைய சந்தேகங்கள்லாம் இருந்தது.
இதை உங்கள்கிட்ட கேட்கறப்போ அந்த சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகாம இருக்கு. இன்னும் டெப்த் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு ஜி. ரொம்ப சந்தோஷம் ஜி. இதை நான் தொடர்ந்து செய்யணும் ஜி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜி. ஜெய் குருதேவ். குட் குட். ஜெய் குருதேவ். நான் சென்னையில டீச்சரா இருக்கேன். என்னோட நிறைய ஹெச்பி இவங்களை வந்து உங்ககிட்ட ஏஎம்பி பண்ணிருக்காங்க. குட் குட். ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு எப்பவுமே கிடைக்கல. ஆனா அவங்க வந்து என்ன ஃபாலோ அப்ல பார்க்கும்போது சொல்லுவாங்க, ரொம்ப அருமையா இருக்கு பன்னீர்செல்வம் ஜியோட செஷன்ஸ் எல்லாம். இப்ப ரீசெண்டா டிசம்பர்ல கூட என்னோட 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்தாங்க. ஸோ டுடே happy and blessed that I'm seeing you for the first time and conversing with you, and it was so nice, and I don't have words to say. It was so nice connecting to you. So I think I have to take an AMP with you. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நிச்சயமா எல்லாம் குருஜியின் பிள்ளைகள். அவர் அருள் இருக்கும்போது எல்லாம் சரியா இருக்கும். ஜெய் குருதேவ். சொல்லுங்க. ஜெயா ஃப்ரம் சென்னை. தங்களுடைய கிளாஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெளிவான ஞாபகம் தர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் புரியுறது நல்லா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய் குருதேவ். குட் குட் குட். சொல்லுங்க குருமங்கை. சார் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது சார். அதாவது இந்த மாதிரி வாழ்க்கையில கேட்டதே கிடையாது. இப்படி இவ்வளவு விஷயம் இருக்குன்னு கூட தெரியாது. எனக்கு உங்க கூட டிடிபில இருந்த மாதிரி தான் சார் சந்தோஷமா இருந்தது. குட் 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 குட். ரொம்ப சந்தோஷம் மங்கை. சரிங்க சார். குரூப்ல இல்லாதவங்க உங்க ஃபோன் நம்பர் போடுங்க, குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதிக நம்பர் இருக்க மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் ஒன்லி குரூப்புக்குள்ள மாத்திரம் தான் நம்ம இந்த ஜூம் லிங்க் அனுப்புவோம். பார்க்கலாம் பின்னாடி எப்படி செய்யலாம். ஏன்னா இங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னாடியே ஆரம்பிக்கலாம், ஏதாவது பேசலாம். அடுத்தது கஸ்தூரி வித்தாச்சலம். சொல்லுங்க. உங்களாலதான் ஏஎல்கே வந்தேன். நான் 1 இயரா கண்டினியூவா இருக்கிறேன். குட். உங்களுக்கு பேர் பஸ்திரிக்கா பண்டதிசா. நீங்க சொல்லி கொடுத்த அந்த பஸ்திரிக்காவால தான் நாங்க இந்த ஏஎல்க்கு வந்து இவ்வளவு குரூப்பா வந்து 100 பேர் சேர்ந்திருக்கோம். குட் 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 குட். ரொம்ப சந்தோஷம். உங்க கூட டிராவல் பண்ணிட்டு வரோம். டாக்டர் தானே நீங்க? நல்லா தெரியுமே. ஃபாலோ அப்க்கு ரெகுலரா வர்றவங்க தானே நீங்க? ஓகே. ஆமா சார். குட். அடுத்தவங்க. ஜெய் குருதேவ் சார். ஜெய் குருதேவ். ஜெய் ஸ்ரீ கணேஷ். சொல்லுங்க ஜெய் ஸ்ரீ. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பதஞ்சலி யோக சூத்திர கிளாஸ் இருந்துச்சு, அதுல அட்டென்ட் பண்ணோம். ஆனா முழுசா கேட்க முடியல. அதுல பாதியில ஒரு முக்காவாசி கேட்டு அப்புறம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, பதஞ்சலி யோக சூத்திரத்தின் கதையை பத்தி கேட்டீங்கன்னா, அந்த பதஞ்சலி அதையெல்லாம் எழுதி வச்சுட்டு அவரும் ஒரு சிஷ்யனும் குளிக்க போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது மாடு பல ஓலைகளை சாப்பிட்டுருச்சான். அந்த மிச்சம் மீதி இருப்பது தான் பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பதஞ்சலி யோக சூத்திரமாகத்தான் இருக்கும், கண்டினியூட்டியா இருக்காது. அதனால் பிரச்சனை இல்லை, கேட்கும் வரை லாபம், அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சூத்திரமே அப்படித்தான் இருக்கு. அடுத்தது ஜி, அது சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது ஜி. அது அப்படிதான் இருக்குங்களா? ஒன்றும் இல்லை. அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மூச்சு பயிற்சி பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. அப்போ உங்க உடல், மனம், எண்ணம், உணர்ச்சி சுத்தமானால் சித்தம் சித்திக்கும். அதுதான் இதில் சொல்லி கொடுக்கறது. அந்த பயணத்துல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மாம்பழம் இருந்துச்சுன்னா எல்லாம் ஒரே நேரம் பழுக்கிறது இல்லை, ஒன்னொன்னு ஒவ்வொரு நேரத்துல பழுக்கும். ஆனா பழுக்கும். அது போல் தான் உங்களுக்கு. அதை பத்தி கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. அடுத்தது. ஓகே. ஜெயஸ்ரீ பேசுங்க சார். சொல்லுங்க ஜெயஸ்ரீ. சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். நம்ம முதல்ல ஒரு அலாரம் வைக்கிறோம், கரெக்டா எழுந்துக்க முடியல அந்த டயத்துக்குள்ள. மறுநாள் திருப்பி அதே டைம் தான் திருப்பி நம்ம தோணுது அந்த டைம். அது கண்டிப்பா எனக்கு அது நடக்கிறது. சில நேரம் எழுந்துக்கணும் முடியுது, அது எழுந்துக்க முடியல. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா எனக்கு நடக்கிறது. அது நான் இப்ப மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதை நீங்க சொல்லும்போது மாத்திக்கணும் இப்ப நினைக்கிறேன். அதுக்குதான் அந்த இடத்துல செல்ஃப் டிசிப்ளின் நம்ம அந்த இதை போடணும். ஏன்னா இதனால் நமக்கு நல்ல பலன் கிடைக்க போகிறது. இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீண்ட காலத்துக்கு நமக்கு சௌகரியப்படும். ஆமா, பண்ணுங்க. வர வர அந்த மனம் நம்ம வசப்படும். குட். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே குட். 9:45 ஆயிருச்சு. இன்னும் நம்ம அடுத்த வாரம் புதன்கிழமை சந்திக்கலாம். அந்த வாட்ஸ்அப்ல நான் கொஞ்சோண்டு எது ரெக்கார்ட் ஆயிருக்கு ஆகலைன்னு தெரியல, எது ஆயிருக்கோ அதை நாம் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த முறை சந்திக்கலாம். ஓகே. ஜெய் குருதேவ்.